இது என்ன மூலிகைங்கய்யா? இது வந்து குரங்கு மூலிகைன்னு சொல்லுவாங்க. குரங்கு மூலிகையா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஆஞ்சநேயர் மூலிகை. இது வந்து என்னன்னா குரங்கு இதை தான் வந்து நல்லா சாப்பிடும். ஓ, இது சாப்பிட்டா பசி அதிகம் இருக்காதா? பசி இருக்கிறது கம்மியாகும். அப்போ இதை வந்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தா என்ன மருத்துவ பலன் அப்படின்னா, பசியை வந்து தூண்ட விடாம தடுக்கும். எனர்ஜியே அது கொடுத்துட்டே இருக்கும். ஆமா, ஆனா கடினமான பாறை இடுக்குல தான் இது. பாறை இடுக்குல தான் நிறைய வரும். நமக்கு சுறுசுறுப்பு கொடுக்குதுன்னா இதை சாப்பிட சாப்பிட சும்மா இவ்வளோதான் சாப்பிடலாம், ரொம்ப எல்லாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சோண்டு தான். ஆமாம், அப்படியே போட்டு நம்ம மென்று சாப்பிடலாம். ஒன்றும் பிரச்சனை. சாப்பாட்டு செலவு மிச்சம் போலையே. இது சாப்பிடும்போது என்ன செய்யலாம், லேசாக நம்மங்க இந்த ஓலையை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பசியை வந்து அதிகமாக எடுக்க விடாது, கட்டுப்படுத்தும். எனர்ஜியும் கொடுக்கும். பசி ரொம்ப அப்படியே தொலைக்கடி கீழே விழுகிற வேலையெல்லாம் இல்லை. இது முன்னாடி இந்த வடக்க உள்ளவங்க காஞ்சு போனா தண்ணியில போட்டா மறுபடியும் முளைச்சிடும்லாம் சொல்லி உயிரை கொடுக்கக்கூடியது. இது அதே தான். இப்போ இது காஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுல தண்ணியில போட்டீங்கன்னா பழையபடி இது மாதிரி மலர்ந்துடும். ஓ, இப்போ இதே இப்போ வேறோட பிடிங்க அப்படி கீழே போட்டான், மேஜிக் செடி அப்படின்னு சொல்லி. மேஜிக் செடியா? மேஜிக் செடியா தான். இது இப்படி கீழே போட்டான், கீழே போட்டோன்னு ஒரு 10 நாள் நாங்கள் காஞ்சு போயிடும். ஓ, காஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சா மழை மழை விரிஞ்சிடும். அப்போ நம்ம தண்ணிக்குள்ள போட்டோம்னா உடனே மலர்ந்துடும். வெட்ட தளர்ந்துக்கிட்டே இருக்கான். நம்ம உயிராற்றல அதிகமாக பெருக்கிட்டே இருக்கோம். உள்ள சாப்பிட எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பொருள்.